அப்ப அங்க வந்து கும்பராசியில வந்து சனிபவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலே பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு சொந்த கால சுய முயற்சியில தான் நல்ல வெற்றி அடைவாங்க. அவங்களுக்கு தம்பி தங்கச்சி உறவு இருந்துச்சுன்னா அவங்களால லாபம் உண்டு. இல்ல சார் வீட்டுல நாங்க ஒரே பையனா பங்காளி வகையில ஓகேங்களா, சித்தப்பா பசங்க சித்தி பசங்க இந்த மாதிரி வராங்க பாத்தீங்களா, பங்காளி உறவு அந்த இதுல வரவங்க தம்பி தங்கச்சி முறை இருந்தாலும் அவங்களாவும் ஒரு லாபம் வந்து உண்டு. உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நல்லது நடந்தாலும் சரி அல்லது ஒரு கெட்ட நிகழ்வு நடந்தாலும் சரி அங்க வந்து நீங்க போனீங்கன்னா நீங்க அமைதியா இருந்துட்டு வந்தாதான் உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். இல்லைன்னா நீங்களே அவமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும். மாமியாரால் லாபம் வரும்னு நான் முன்னாடி சொன்னேன். ஆனா அந்த லாபத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்கன்னா கருத்து வேறுபாடு வந்துடும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாமியாரோட உதவி வந்து கிடைக்கும். ஆனா அதை வந்து இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுவே மிகப்பெரிய கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். கவிஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சா கடன் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி நீங்க வந்து ஒரு பேனா எடுத்து ஆரம்பிச்சீங்கன்னா கடன் வரணும் ஓகேங்களா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிள்ளையார் தான் வந்து மிகப்பெரிய. இப்ப 10th 12th படிக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காதல் கிடையாது, ஒரு அன்பு. ஏன்னா நீங்க ஒரு குணத்துல இருப்பீங்க, அதே மாதிரி ஒரு குணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களை அறியாம ஒரு இன்ட்ராக்ட் வந்துடும் ஓகேங்களா. அதுக்கு பேர் வந்து காதல் கிடையாது ஓகேங்களா. கடன் வந்து பாத்தீங்கன்னா அடையக்கூடிய காலமும் இந்த காலம் தான். ஏன்னா வரக்கூடிய லாபம் உங்க லாபஸ்தானத்துல 4 கிரகங்கள் இருக்கிறனால கண்டிப்பாக எதிர்பார்த்ததோட அமௌண்ட் எல்லாம் வரும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை போய் கடன் அடைக்காம அதை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொருள் வாங்குறதுல போய் மாட்டிக்குவீங்க. எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கு அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்த அரிசயம் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இந்த அற்புதமான தருணத்துல வந்து உங்களோட மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து மீட் பண்றதுக்கு எங்களோட குருநாதர் உயர் திரு ராஜநிலை ராஜசேகர் ஐயாவுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த அமைப்புங்கிறது 2026 புத்தாண்டு ராசி பலனுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் மெயின் கும்ப ராசிக்கு பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2025 முடிஞ்சிருச்சு, 26 வரப்போகிறது. இந்த 26ல வந்து 12 ராசிக்கும் வந்து ஜோதிட குருமார்கள் ஜோதிட நண்பர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்ல கும்ப ராசிக்கு வந்து நான் பேச வந்திருக்கிறேன். இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு 11வது இடத்துல உள்ள ராசி கும்ப ராசிங்கிறது ஓகேங்களா. இந்த வருடம்ங்கிறது விஸ்வாவசு வருடத்துல மார்கழி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து விடியற் காலையில வந்து பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்துல ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது ஓகேங்களா. இப்ப இந்த லக்னம்ங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னியா லக்னம் அஸ்தம் 2ஆம் பாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்ப லக்னம் வந்து பாத்தீங்கன்னா வலுப்பெற்றிருக்கு, புஷ்கரண அம்சத்துல வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து குரு பகவான் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கிறாங்க, வக்ரத்துல வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம வர்க்கோத்தம பாதத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி சனி பகவான் பூரட்டாதி 2ஆம் பாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்குது. ராகு பகவான் சதயம் 4ஆம் பாதத்துல வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கரண அம்சத்துல இருக்கு. புஷ்கரம்னாவே வந்து பாத்தீங்கன்னா வலிமை பெற்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. அப்ப இந்த கும்ப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளாலேயே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சந்திரன் வந்து இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வக்ரத்துல வந்து இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல லக்னம் வந்து பிறந்திருக்கு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான்
செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் 4 கிரகம் வந்து தனுசு ராசியில வந்து இருக்கு. இந்த தனுசு ராசிங்கிறது கும்ப ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த வருடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வருடம் தான் நம்ம எடுத்துக்கணும். எண் கணிதப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 1/1/2026. இதுல விதி எண் எப்போதுமே ஒண்ணுங்கிறது சூரியன் தான் வரப்போகுது. விதி எண் பொறுத்த வரைக்கும் மாறப்போறது கிடையாது. மதியன் எல்லாத்தையும் நீங்க டோட்டல் கூட்டினீங்கன்னா குரு 12ங்கிற எண்ணு வரும். குருவோட ஆதிக்கம் வந்து பெற்றிருக்கு. ஏன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஆண்டு வந்து பிறக்குது. அப்ப 2 குரு வந்து வந்துருச்சு. கிழமைநாதனும் குரு பகவானா வராரு, டோட்டலும் குரு பகவானா வராரு. இந்த கும்ப ராசிக்கு பாருங்க 2/11க்கு அதிபதியாகவும் இந்த குருவே வராரு. ஓகேங்களா? மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கேன் இந்த ராசியை பத்தி பேசுறதுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்யம் அன்னைக்கு வந்து பிறக்கக்கூடிய திதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வளர்பிறை வந்து திரையோதசி திதி தான் அன்னைக்கு வருது. கர்ணநாதன் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கௌளவ கர்ணம். ஓகேங்களா? சனி பகவானே வருவாங்க. யோகம் வந்து சுபம் நாம யோகத்துல வந்து பிறக்குது. அப்ப யோகி வந்து சூரியனா வராங்க, அவயோகி வந்து கொஞ்சம் சனி பகவானா வராங்க. திரையோதசி திதினால வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியும் சிம்ம ராசியும் வந்து திதி சூன்யம் வந்து அடையும். இது பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு வந்து 4ஆம் இடம் 7ஆம் இடத்துல சின்ன ஒரு பாதிப்பு வந்து உண்டு. ஓகேங்களா? இந்த ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல 4 கிரகம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சின்னதா வந்து ஒரு முடக்கு அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஏன்னா சூரிய பகவான் பூராடம் 1ஆம் நட்சத்திரத்துல வந்து டிராவல் ஆகும் வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால அந்த ராசியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடக்கத்துல வந்து இருக்கும். அதுல சின்ன சின்ன பரிகாரம் செஞ்சு நம்ம வந்து வெற்றியாளரா மாறிக்கலாம். ஓகேங்களா? இப்ப டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு வந்து நான் வந்து சொல்ல போறேன். இந்த கும்ப ராசி அப்படின்னு எடுத்துட்டாவே சனி பகவான் வர போறாங்க. அங்கே வந்து சனி பகவான் இருக்கனால இவங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமான் தான். ஆனா கொஞ்சம் சோம்பல் நடையோட இருப்பாங்க. கும்பராசியில பிறந்தவங்க கொஞ்சம் மந்த நடையா இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க வந்து அங்க லக்னத்திலே வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து இருக்கிறாரு, அதாவது கும்ப ராசிக்குள்ளார. அப்ப வந்து சின்ன சின்ன விபத்துகள் வந்து ஏற்படும். கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா விபத்துல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி லக்னத்துல அதாவது கும்பராசியில சனி பகவான் அங்க ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் மாசம் வந்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகுது 6ஆம் தேதிக்கு பிறகுதான். திருக்கணிதப்படி ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்ப நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்து எப்பவுமே பாக்குற வழக்கம். அதனால அந்தப்படியே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு போறேன். அப்ப அங்க வந்து கும்பராசியில வந்து சனிபவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலே பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு சொந்த கால சுய முயற்சியில தான் நல்ல வெற்றி அடைவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்கள்ட்ட எந்த விதமான தயவும் கேட்க கூடாது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கேட்டா அதுல வந்து தடை சங்கடங்கள் தான் ஏற்படும். சுய முயற்சியில இவங்க வந்து காரியங்கள் வந்து ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையும். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து வெளிநாட்டு தொடர்பு அதிகமா கிடைக்கும். ஒண்ணு இவங்க வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் ஆகி வெளிநாட்டுக்கு போகலாம், அல்லது வெளிநாட்டு நண்பர்களோட தொடர்பு கிடைக்கும். வேலை விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமா ஈடுபடுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல நல்ல ஒரு அனுகூலம் உண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செலவுகளை வந்து தவிர்க்கவே முடியாது. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் வரும். அதை வந்து நீங்க சுப செலவா மாத்திக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா அது வந்து வீண் விரைய செலவா வரும். ஓகேங்களா? அப்ப சுப செலவுங்கிறத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட் வந்துச்சுன்னா 1 கிராம் வந்து கோல்டு காயின் வந்து எடுக்கலாம் 1 கிராமுக்கு. ஓகேங்களா? அல்லது வெள்ளியில வந்து காசு வாங்கி வைக்கலாம். அல்லது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. அல்லனா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் வந்து பிக்சட் டெபாசிட் சேவிங்ஸ் பண்றது அந்த மாதிரி நீங்க பணத்தை கொண்டு போய் போட்டுட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு விரைய செலவு ஆகாது இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியில இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து காதல் வந்து ஏற்படும். ஓகேங்களா? காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் காதல் கைகூடும். புதுசா காதலிக்கு முயற்சி பண்றவங்களுக்கு காதல் வந்து கைகூடக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. இவங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அரசியல் நாட்டம் அல்லது வந்து விளையாட்டு ஆன்மீகம் பத்தி அதிகம் பேசுவாங்க. ஏன்னா இந்த ஆண்டு வந்து தேர்தல் வேற வரப்போகுது. அதனால இவங்களோட பேச்சும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக அரசியல் சார்ந்ததாக கண்டிப்பாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இவங்க கூட பிறந்தவங்களுக்கு நம்ம போகிறோம். கூட பிறந்தவங்க வந்து இளைய சகோதர சகோதரி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதாவது தம்பி தங்கை. கும்பராசியில ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களோட தம்பி தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாக வரும். ஆலய திருப்பணி செய்யக்கூடிய அமைப்பு வந்து உண்டு அதிகமா. ஏதாவது ஒரு கோயில வந்து உழவார பணி வந்து செய்யறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. அவங்க மூலம் இவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் வந்து உண்டு. அதாவது கும்பராசியில ஒரு நபர் பிறந்திருந்தா அவங்களுக்கு தம்பி தங்கச்சி உறவு இருந்துச்சுன்னா அவங்களால லாபம் உண்டு. இல்ல சார் வீட்டுல நாங்க ஒரே பையனை பங்காளி வகையில ஓகேங்களா சித்தப்பா பசங்க சித்தி பசங்க இந்த மாதிரி வராங்க பாத்தீங்களா பங்காளி உறவு அந்த இதுல வரவங்க தம்பி தங்கச்சி முறை இருந்தாலும் அவங்களாவும் ஒரு லாபம் வந்து உண்டு.
அடுத்தது கும்பராசியில பிறந்தவங்க தாய். ஓகேங்களா. இப்ப தாய் ஸ்தானத்துல வந்து ரிஷபத்துல வந்து சந்திரன் இருக்கிறாங்க. இவங்களோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா முகவசியம் ஏற்படும். அவங்க எதிர்பார்த்த ட்ரெஸ் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக உண்டு. அதே மாதிரி கும்பராசியில பிறந்தவங்களுக்கு தாயோட அன்பு வந்து முழுமையாக கிடைக்கும். இந்த ஆண்டுல பொறுத்த வரைக்கும் தாய் அன்பு கும்பராசிக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். வீட்டுல 2 குழந்தைகள் இருந்தாலும் கும்பராசியில பிறந்த குழந்தைகள் மீது தாய் வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து தாயோட கை தான் ஓங்கியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்களோட அப்பா வந்து சம்பாரிச்சு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அம்மாட்ட வந்து கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் நீ பாத்துக்கம்மா, எனக்கு வேலை பளு அதிகமா இருக்கு, இல்ல கணக்கு சரியா வரல, நான் கணக்கை வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல வந்து இருக்கும். அதே மாதிரி கும்பராசி நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து ரொம்ப நாள் வீடு கட்டாம தடைப்பட்டுக்கிட்டே இருந்தால் இந்த ஆண்டு கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து கும்பராசிக்கு உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி சந்திரன் அவர் 4ஆம் இடத்துல வந்து இருக்கிறனால கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் கும்பராசிக்கு வந்து அதிகமா உண்டு. அதே மாதிரி கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் கார் வாகன யோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குதா அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கருகில் ஜோசியரை பார்த்து சந்திச்சு வாங்கிக்கணும். கிழமை மாதம் அதெல்லாம் பார்த்து தான் நீங்க அதிர்ஷ்டமானதுல தான் நீங்க வந்து ஆரம்பிக்கணும். வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி. ஆனா இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தாய் அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, உங்க அம்மா கூட பிறந்தவங்க, அதாவது உங்களுக்கு தாய் மாமா முறை வரலாம் அல்லது சித்தி உறவு வரலாம். அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க இந்த ஆண்டு உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாயினால் வந்து அதிகப்படியான லாபம் வந்து உண்டு. அப்ப நீங்க எந்த விஷயத்தையும் நீங்க வந்து அம்மாட்ட வந்து சொல்லிட்டு செஞ்சா அந்த காரியம் சக்சஸ் ஆகும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் தாயிட்ட வந்து சொல்லிட்டு செய்யணும். சொல்லாம செய்யக்கூடாது. சஸ்பென்ஷனா வந்து செய்யறேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து தடைப்படும். அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா நான் கார் வாங்க போறேன், ஒரு பைக் வாங்க போறேன், ஒரு நகை எடுக்க போறேன், இந்த இடம் பார்த்துருக்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போகிறேன், இல்லைனா வந்து படிப்புல அடுத்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், இது மாதிரி எந்த ஒரு செயலும் நீங்க உங்க அம்மாட்ட வந்து கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வந்து ஏற்படும். ஓகேங்களா. அதே மாதிரி உங்களோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில பிறந்திருக்க உங்க குழந்தை இருந்துச்சுன்னா தாய்மார்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். எதனாலனா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நல்லது நடந்தாலும் சரி அல்லது ஒரு கெட்ட நிகழ்வு நடந்தாலும் சரி அங்க வந்து நீங்க போனீங்கன்னா நீங்க அமைதியா இருந்துட்டு வந்தாதான் உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். இல்லைன்னா நீங்களே அவமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும். அதாவது ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அங்க 4 பேர் பேசிட்டு இருக்காங்களா, நீங்களா போய் வாலண்டரியா போய் பேசி உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பெயரோ அவச்சொல்லோ அவமானமோ நீங்களாவே ஏற்படுத்துவீங்க. அதாவது வந்து தானா வராது. நீங்களா வாலண்டரியா போய் எங்க பேசணுமோ அங்க பேசாம இருப்பீங்க. பேசக்கூடாத இடத்துல போய் பேசி மாட்டிக்குவீங்க. கும்பராசியில பிறந்தவங்களோட அம்மாக்கு இந்த நிகழ்வு வந்து இந்த ஆண்டு வந்து நடக்கும். அதிகபட்சம் தமிழ் புத்தாண்டு வரத்துக்குள்ளார இந்த நிகழ்வு வந்து கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க கவனமா பேச்சுவார்த்தையில இருக்கணும். அம்மாவோட பேச்சு. ஓகேங்களா. நீங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமாக இந்த ஆண்டு பரிபூர்ணமா கிடைக்கும். ரொம்ப நாள குலதெய்வத்துக்கே போவே இல்லை சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்கன்னா இந்த ஆண்டு கம்பல்சரி குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துருவீங்க. அந்த பாக்கியம் வந்து குலதெய்வத்துக்கு வர மாதிரி உங்க தெய்வமே உங்கள்ட்ட வந்து பேசும். கும்பராசியில பிறந்தவங்க. ஓகேங்களா. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஆன்மீக பயணங்களும் ஏற்படும். ஓகேங்களா. உங்க வீட்டுல இப்ப ஒரு கணவர் வந்து கும்பராசியா இருந்தா அவங்களோட குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் வரும். அம்மா கும்பராசியா இருந்தாலும் சரி இல்ல அப்பா கும்பராசியா இருந்தாலும் சரி அவங்களோட குழந்தைகளுக்கும் இந்த அமைப்பு வந்து உண்டு. ஓகேங்களா. குலதெய்வம் கோயிலுக்கு போறது அல்லது குழந்தைகள் வந்து ஆன்மீகத்தை நோக்கி போறதுக்கான அமைப்புகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா. இப்ப கும்பராசியில பிறந்தவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற திருமண வயசுல இருக்கிறாங்க, ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்காங்க, நடக்கல சார் அப்படின்னா இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் வந்து கைகூடும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து கும்பராசியில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல அந்த குழந்தைகளால் கண்டிப்பாக லாபங்கள் வந்து ஏற்படும். ஓகேங்களா. இப்ப கும்பராசியில வந்து ஒரு பையன் இருந்தாங்க, அப்படி அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்க மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் வரும். நம்ம முன்னாடி வந்து கும்பராசி பத்தி பேசணும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சகோதரர் பத்தி பேசணும், தம்பி தங்கச்சி பத்தி பேசணும், அடுத்தது தாய் பத்தி பேசணும். ஓகேங்களா. அடுத்தது 5 வந்து குலதெய்வத்தை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனைவியை பத்தி பேசுறோம். ஓகேங்களா. சோ கும்பராசியில பிறந்த ஒரு நபர் திருமணம் ஆகியிருந்தால் அவங்க மனைவிக்கு அதிகப்படியான ஆன்மீக நாட்டம் இந்த ஆண்டு ஃபுல்லாவே இருக்கும். அல்லது ஒரு பெண் கும்பராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடந்திருந்தால் அவங்களோட கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமா வரும். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இத்தனை ஆண்டுகளா பார்த்திருப்பீங்க அவர் கோயிலுக்கு போகலாம், ஆனா இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா அடிக்கடி கோயில் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா. அது குலதெய்வம் கோயிலுக்கு போனா ரொம்ப 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 சிறப்பா இருக்கும்.
அதே மாதிரி அடுத்த மனைவி அவங்களோட குடும்ப நபரால் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து லாபம் தான் ஏற்படும். ஓகேங்களா? மனைவி வகையில் இருக்கிறவங்களுக்கு கும்பராசி நபர் இருந்தாங்கன்னா அவங்க மனைவி சொந்தத்தினால லாபம் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவர் கும்பராசியாக இருந்தால் அவங்களோட மனைவிக்கு கணவர் வழி குடும்பத்தினால வந்து நல்ல ஆதாயம் லாபங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்திருக்க குழந்தைக்கு வந்து தந்தையால் லாபம் உண்டு. தந்தைங்கிற ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். ஆனா அவங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு முறைக்கு 2 முறை அல்லது 3 முறை செஞ்சாதான் காரிய வெற்றி ஆகும். அப்ப கும்பராசியில ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அவங்களோட தந்தை வந்து எந்த செயல் செஞ்சாலும் ஒரு வண்டி வாங்குறது, இடம் வாங்குறது, இது மாதிரி எந்த செயல் செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்தால்தான் காரிய வெற்றி உண்டு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கணும். ஒரு எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த செயல் சம்பந்தமா உங்க நண்பர்கள்ட்ட, உங்க மனைவிட்ட, உங்களுக்கு நெருங்கிய உறவுகிட்ட வந்து நீங்க கேட்டு இது செய்யலாமா, எனக்கு இந்த காலம் நல்லா இருக்கா அப்படிங்கறத வந்து கேட்டுக்கலாம். அல்லது பக்கத்துல உள்ள ஜோசியத்தை கேட்டு கூட நீங்க வந்து செய்யலாம் தந்தையை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா எடுத்தோன்னு செஞ்சீங்கன்னு பாத்தீங்கன்னா அது இந்த விஷயம் வந்து தடைப்பட்டு போயிடும், தடங்களா வந்துடும். ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சா கூட அந்த இடம் வந்து வாங்க முடியாம தடங்களாயிரும். ஓகேங்களா? எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை பிளான் பண்ணி செஞ்சாதான் கும்பராசியில பிறந்திருந்த குழந்தையோட தந்தைக்கு வந்து காரிய வெற்றி வந்து உண்டு. அதே மாதிரி வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு கும்பராசிலனா அவங்களோட தந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40-45 வயசு அல்லது 30-35 வயசுல இருக்கிறாங்க, வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்கான யோகம் உண்டு. அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். ஏன்னா குழந்தை இந்த ஒரு 10 வயசு 5 வயசுல இருக்கு விட்டுட்டு போறதா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா வாய்ப்புகள் தானா தேடி வரும். இந்த ஆண்டு கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் உண்டு. திருமணமே ஆகல சார் அவங்களும் போகலாம்னா நிச்சயமாக போகலாம். வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் முயற்சி செய்யறாங்க கும்பராசி நபர்கள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் அதிகமாக உண்டு. இப்ப கும்பராசியில பிறந்திருக்க ஒரு பையனா இருக்கட்டும், அவங்க மாமியாரால் இந்த ஆண்டு வந்து லாபம் உண்டு. ஒரு பெண்மணி கும்பராசியில பிறந்து அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தா அவங்களோட மாமியாரால் லாபம் உண்டு. மாமியார் மருமகளோட ஒற்றுமை அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கும்பராசியில ஒருத்தவங்க பிறந்திருக்கவங்க அவங்களுக்கு வந்து மூத்த சகோதரன் அண்ணா அக்கா இருக்கிறாங்க வச்சுங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அல்லது இவங்க தொழில் செய்யறதுக்கு அவங்களோட உதவி நானாலும் கண்டிப்பாக உதவி கிடைக்கும். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட அக்காவோ அண்ணனோ இருந்தா அவங்களுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யும் போது அவங்களோட பிளெஸிங் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனாலவே வந்து உங்களோட தொழில் வந்து மேன்மை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஓகேங்களா? தந்தையினால லாபம் உண்டு நம்ம சொல்லியிருக்கோம். மூத்தவங்களால லாபம் உண்டு. மூத்தவங்களுக்கும் வந்து பேர் புகழ் நிர்வாக திறமை எல்லாமே கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. இப்போ கும்பராசியில் வந்து ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறாங்க ஒரு 25 வயசுனா அவங்களுக்கு அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் அவங்க வேலையில இருந்தாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி, இல்ல சமுதாயத்துல அவங்க இருக்கக்கூடிய ஏரியால வந்து அவங்களுக்கு வந்து பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிற அமைப்பு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஒருத்தர் கும்பராசியில இருந்தா அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு வந்து இளைய சகோதரன் மூலமும் பணம் வரும். ஆனா இளைய சகோதரன் மட்டும் கொஞ்சம் முன்கோபக்காரரா இருப்பாரு. அவருக்கு மட்டும் கொஞ்சம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா போக வேண்டும். கொஞ்சம் சின்னதா வாகன விபத்து ஏற்படலாம் இளைய சகோதர சகோதரிக்கு. அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? கும்பராசியில பிறந்தவங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தா அவங்களுக்கு பல் சம்பந்தப்பட்டது பல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும் ஒண்ணு. அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவிக்கு அல்லது இளைய சகோதரி சொல்லியாச்சு அவங்க மனைவிக்கு அந்த மாதிரி அமைப்பு வந்து உண்டு. ஓகேங்களா? அப்படி மனைவி வந்து கும்பராசி இருந்தால் கணவருக்கு இந்த வாகன விபத்தோ அல்லது வந்து பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவோ ஏற்படும் இந்த ஆண்டு. அது மட்டும் தான் கொஞ்சம் மருத்துவ செலவுங்கிறது உண்டு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி கும்பராசியில பிறந்தவங்களுக்கு வந்து நண்பர்களால் ஆதாயம் உண்டு. தாய் மாமனால் ஆதாயம் உண்டு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர்த்தினால வந்து லாபங்கள் வந்து அதிகமாக உண்டு. அதே மாதிரி பெண்களால் லாபம் உண்டு. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பெண் வந்து திருமணம் ஆயிருந்த மனைவியால் லாபம் உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து அக்கா தங்கச்சி யாரு இருந்தாலும் அவங்களால லாபம் உண்டு. அம்மாவனால லாபம் உண்டு. இந்த மாதிரி பெண்களால் பொதுவாக கும்பராசியில பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல அமைப்புகள் வந்து உண்டு. இந்த கும்பராசியில பிறந்தவங்க வந்து காதலிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அவங்க மேக்சிமம் வந்து பாருங்க அவங்க சகோதரியோட நண்பராக இருப்பாங்க. அதாவது வந்து தங்கச்சியோட தோழியா தான் இருப்பாங்க மேக்சிமம். அல்லது வந்து தெரிஞ்ச உறவுக்காரங்க சொந்தக்கார பொண்ணா இருக்கலாம். அல்லது அவங்க வசிக்கக்கூடிய ஏரியால தான் அந்த பொண்ணு வந்து பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அறிமுகமான நபர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும். அறிமுகம்னா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதோட
ஏற்கனவே படிச்சிருக்க இடத்துல கூட அந்த காதல்ங்கிறது வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்பு உண்டு. அல்லது வந்து பாத்தீங்கன்னா தன் சகோதரியோட தோழியை வந்து திருமணம் முடிக்கிறது கூட அமைப்பு உண்டு. காதலிக்கல சார், ஆனா வந்து என்ன ஆகும்னா இவங்க ஸ்கூல் மெட்டா இருக்கிறாங்க அப்படின்னா அது தங்கச்சியோட ஃப்ரெண்டை வந்து கூட இவங்க வந்து பேசி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிக்கு திருமண யோகம்ங்கிறது அந்த மாதிரி கூட வரும். ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம் திருமணம் நடக்கல சார்னா உங்களுக்கு தங்கச்சி யாராச்சும் இருந்தா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஓகேங்களா, உங்களோட கேஸ்டுக்குள்ளார அந்த மாதிரி வந்தா கூட நீங்க வந்து கேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. ஆனால் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கும் உங்களோட அம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 கருத்து வேறுபாடுகள் வந்து உண்டு. ஓகேங்களா? மாமியாரால் லாபம் வரும்னு நான் முன்னாடி சொன்னேன். ஆனா அந்த லாபத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்கன்னா கருத்து வேறுபாடு வந்துடும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாமியாரோட உதவி வந்து கிடைக்கும். ஆனா அதை வந்து இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுவே மிகப்பெரிய கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். அதனால அவங்க ஏதாவது விருப்பப்பட்டு செஞ்சா அது வேண்டான்னு கூட சொல்லக்கூடாது. ஓகே த நீங்க சொல்றதாங்க கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகணும். ஓகேங்களா? இப்ப நம்ம கும்பராசிக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட தம்பி தங்கச்சி, அம்மாக்கு குலதெய்வம், வேலையை பத்தி சொல்லியிருக்கோம், திருமணத்தை பத்தி சொல்லியிருக்கோம், மூத்த சகோதரன் அண்ணா அக்கா பத்தி பேசியிருக்கிறோம், அப்பா பத்தி பேசுறோம். இது மாதிரி பிரீஃபா பார்த்துருக்கோம். பார்த்தீங்களா? இப்ப அடுத்தது வந்து பாக்குறீங்கன்னா இந்த கும்பராசியில பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். யூகேஜி எல்கேஜில இருந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து கொடுத்துரும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது 6வதுல இருந்து +2 வரைக்கும் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் வந்து அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு வரும். ஆனா அவங்களோட மனம் மட்டும் கொஞ்சம் சஞ்சலமா இருக்கும். ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட் வந்து இருக்கும். இந்த கேள்வி எழுதலாமா, அந்த கேள்வி எழுதலாமா, ஏதாவது ஒண்ணு வந்து சூஸ் த பெஸ்ட்ல வந்து வரும்போது கொஞ்சம் அதுல வந்து மன மாறுவாங்க. அந்த தடுமாற்றம் இல்லைன்னா இவங்க வந்து வெற்றி வாய்ப்பு நல்ல உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து முதல் டிகிரி படிக்கிறவங்க, 2வது டிகிரி படிக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து இந்த ஆண்டு வந்து சிறப்பா இருக்கும். பிஹெச்டி பண்றோம் சார் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும். போட்டி தேர்வு எழுதுறவங்க, நீட் எக்ஸாம் எழுதுறது, ஜேஇ எக்ஸாம் எழுதுறது, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறது, இவங்க அனைத்து பேத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு கும்ப ராசிக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு வெற்றி அமைப்பா தான் இருக்கு. ஓகேங்களா? சாதாரண படிப்பு எல்கேஜி யூகேஜில ஆரம்பிச்சு பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து தடங்கல்கள் வந்து இல்லை. இந்த 6வதுல இருந்து 12வது படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு டைம் மன சஞ்சலம்ங்கிறது வந்துட்டு போகும். மற்றபடி வேற ஒண்ணுமே இருக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம் போறவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து போட்டி தேர்வா இருக்கட்டும், இல்ல 10th +2 படிக்கிறவங்க, நார்மலா படிக்கிற ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு ஃபைனல் எக்ஸாம் போறவங்க, இது கும்பராசி மட்டும் இல்ல, எல்லா ராசியிலும் பிறந்த மாணவர்களுக்கான டிப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 3 பேனா நீங்க வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? 3 பேனா வாங்கி அருகில் உள்ள விநாயகர் கோயில், உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்க விநாயகர் கோயில்கிட்ட போய் வச்சு சாமிகிட்ட வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி எக்ஸாம்ல வந்து நான் படிச்சது ஞாபகமா எழுதணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நல்லா படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட். அந்த ஞாபகம் மறதிங்கிறதான் எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்டாவே இருக்கு. அப்ப நம்ம வச்சும் போது என்ன ஆகுதுன்னா நான் படிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞாபகத்துக்கு வரணும். இந்த பேனா பிடிச்சி நான் எழுதும் போது படிச்சது எல்லாம் அப்படியே வரணும். இப்ப கவிஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சா கட கட கடன் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி நீங்க வந்து ஒரு பேனா எடுத்து ஆரம்பிச்சீங்கன்னா கட கட கடன் வரணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிள்ளையார் தான் வந்து மிகப்பெரிய குழுப்பனையான தெய்வம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த காலத்துல இருந்து நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம் எந்த ஒரு செயலும். அப்ப அங்கேயே போய் நம்ம வந்து சரணாகனியை அடையணும். அவர்கிட்ட போய் ஓகே சரண் அடைஞ்சாவே போதும். அப்போ ஒரு 3 பேனா வாங்கிட்டு போய் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து வீட்டுல வந்து 3மே கொஞ்சம் எழுதி பார்க்கணும். ஏன்னா சில பேர் வந்து எக்ஸாம் அன்னைக்கு போய் எழுதிங்கன்னா எழுதாம கூட போகும். கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பேனா. ஓகேங்களா? அப்ப அங்க ஒரு டென்ஷன் நமக்கு வந்து ஏற்படும். அது இல்லாம இருக்கிறதுக்கு 3 பேனா வாங்கி சாமி மடியில வச்சுட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுல இருந்து 3மே கொஞ்சம் எழுதி பாருங்க. அப்புறம் அது எக்ஸாம் கொண்டு போய் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபக மறதிங்கிறது வரவே வராது. இந்த டிப்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பயன்படுத்தலாம். பொதுவா படிக்கக்கூடிய மாணவர்கள் யூகேஜியில் ஆரம்பிச்சு பிஹெச்டி முடிக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து டிப்ஸை வந்து பயன்படுத்துங்க. அடுத்தது அரசியல்ல இருக்கவங்களுக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த ஆண்டு தேர்தல்லாம் வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்க அரசியல்ல வந்து கண்டிப்பாக வெற்றியாளராக வருவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். கும்பராசியில் உள்ளவங்க வெற்றியாளராக கூட மாறுவாங்க. எம்எல்ஏ மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கும்பராசிக்கு வந்து அதிகமாகவே உண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஆனா சின்னதா அந்த இடம் பாதிப்பு இருக்கு. அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். பொதுவாக அந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு அந்த பரிகாரம் வரும். அது எல்லாருமே செஞ்சாவே வந்து காரிய வெற்றி ஆகும். அப்ப அரசியல்ல பயணம் செய்யக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு அற்புதமான ஆண்டுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வேலை. சார் நாங்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். மேக்சிமம் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துல போகக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமா கிடைச்சிடும். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் படி மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் பயிற்சி ஆகுது. திருநள்ளார் படி கோயில் படி எடுத்துக்கிட்டோம்னா ஓகேங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல
டிராவல் ஆகும்போது உங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கும் ஈஸியாக கிடைச்சிரும். மார்ச் மாசம் 6ஆம் தேதி பிறகு சார் எலெக்ஷன் வருது நிப்பாட்டி வைப்பாங்களே அப்படின்னா கூட அந்த தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு ஒருவேளை மாற்றங்கள் வந்துச்சுனால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் 2026 முடியறதுக்குள்ளார வேற எதுவும் எக்ஸாம் வந்தா உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். கும்பராசிக்கு அரசு முயற்சியில ஈடுபடுறவங்களுக்கு, அரசாங்க வேலைக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இல்ல எக்ஸாம் முன்னாடியே வருது சார் எழுதலாமா, தாராளமா எழுதலாம். ஓகேங்களா, ரிசல்ட் அப்புறம் சொல்றாங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசு முயற்சி பண்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கும்பராசி நபர்களுக்கு வந்து 100% கிடைக்கும். சார் நான் வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, ஆரம்பிக்கும் போதே வந்து வெளிநாட்டு யோகம் கும்பராசிக்கு இந்த தடவை அமோகமா இருக்கு அப்படின்ற வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஆண்டு ஈஸியாக வெளிநாட்டு வாய்ப்பு வந்து கிடைச்சிரும். அது தேடியே வரும். இத்தனை நாள் நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, கிடைக்காம இருக்கும். ஆனா இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா லோக்கல்ல வந்து ஏதாவது ஒரு கம்பெனில வேலைக்கு போகலாம் நினைப்பீங்க, கரெக்டா அந்த நேரத்துல வந்து கால்ஃபர் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுவாங்க. இங்கிட்ட ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போய் பண்ற மாதிரி இருக்கும். உங்க சர்டிஃபிகேட் எல்லாம் இங்க வந்து லாக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல வந்து கரெக்டா வந்து வரும். நம்ம எதடா முடிவு எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். சிறு வயதா இருந்தா நீங்க கவலைப்படாம வெளிநாட்டுக்கு வந்து போகலாம் சார் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அதாவது மேரேஜ் பண்ணாம ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிறாங்க அல்லது 28 வயசு வரைக்கும் இருக்கிற நபர்கள் வந்து தாராளமாக வெளிநாட்டு போகலாம். போயிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஜாதகப்படி இங்க என்ன வேணாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது திருமண அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அமோகமாக இருக்கு. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் திருமணம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு ஈஸியா வந்து கை கூடும். அதே காதலிக்கிறவங்களுக்கும் கை கூடும் அந்த மாதிரி அமைப்பு. அதாவது காதலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க இடத்துல காதல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நிச்சயமாக கை கொடுக்கும். இப்ப 10th 12th படிக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காதல் கிடையாது, ஒரு அன்பு. ஏன்னா நீங்க ஒரு குணத்துல இருப்பீங்க, அதே மாதிரி ஒரு குணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களை அறியாம ஒரு இன்ட்ராக்ட் வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து காதல் கிடையாது. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்க கடந்து வரணும். ஏன்னா வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதனால நீங்க அதெல்லாம் கடந்து வந்துருங்க. கண்டிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் திருமண அமைப்பு அமோகமாக இருக்கு கும்பராசியில பிறந்தவங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை பாக்கியம் எப்படி சார் அப்படின்னா, திருமணமாய் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு வந்து கும்பராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. நீங்க அது ட்ரீட்மெண்ட் போனாலும் கிடைக்கும், அல்லது இயற்கையான முறையில நீங்க சேர்ந்தாலும் கண்டிப்பாக கும்பராசிக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டு. இது ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கிறது வந்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. நீங்க எந்த காலகட்டத்தில் சேர்ந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறதுனால நம்ம வந்து தெளிவா அதுல வந்து சொல்றேன். ஓகேங்களா, பதவி உயர்வு அடுத்தது. அரசியல இருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்கத்துல சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல சார் ரொம்ப வருஷமா இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஆண்டு கும்பராசி நபர்ல பிறந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு. அது தனியார்ல வேலை பார்த்தாலும் கிடைக்கும், அரசாங்கத்துல இருந்தாலும் வந்து கிடைக்கும். பதவி உயருங்கிறது நிச்சயமாக இந்த ஆண்டு வந்து கிடைச்சிடும். அடுத்தது எல்லாருமே மெயின் சார் கடன் எங்களுக்கு அதிகமா இருக்கு சார் என்ன பண்றதுன்னா, கடன் வந்து பாத்தீங்கன்னா அடையக்கூடிய காலமும் இந்த காலம் தான். ஏன்னா வரக்கூடிய லாபம் உங்க லாபஸ்தானத்துல 4 கிரகங்கள் இருக்கிறனால கண்டிப்பாக எதிர்பார்த்ததோட அமௌண்ட் எல்லாம் வரும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை போய் கடன் அடைக்காம அதை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொருள் வாங்குறதுல போய் மாட்டிக்குவீங்க. அதனால வரக்கூடிய லாபத்தை வந்து கொஞ்சம் ஒவ்வொரு பார்ட்டா நீங்க வந்து கடனை அடைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, நீங்க இந்த குளிகை நேரத்துல கூட கடன் வந்து அடைக்கலாம், யார்ட்டாச்சும் கைமாத்தினவங்க அந்த நேரம். ஏன்னா பொதுவாக குளிகையில வந்து நகை வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா ஒரு செயலை வந்து திரும்ப 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 செய்யக்கூடிய விஷயம் தான் இந்த குளிகை நேரம்ங்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை வந்து பண்ண மாட்டாங்க, ரெண்டாவது வந்து இறந்தவங்களும் அந்த நேரத்துல எடுக்க மாட்டாங்க. அது 2 காரியம் மட்டும்தான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நீங்க இந்த கடன் அடைக்கிறதுலாம் இங்க போய் கொடுக்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து அப்பதான் திருப்பி 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 அவருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும்ல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா குளிய நேரத்துல ஒரு செயல் செய்யறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா இப்ப வந்து 1 லட்சம் கடன் இருக்கு சார், ஒரு 10,000 கொடுக்குறேன் 5,000 கொடுக்குறேன் இப்படிலாம் நீங்க கொடுத்துட்டு வரணும். அந்த குளிகை நேரத்துல கடைசி அந்த 5,000 இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் குளிகை நேரத்துல போய் கொடுத்துடக்கூடாது. கடைசி பார்ட் ஒரே பேமெண்டா செட்டில் பண்ணிக்கலாம். அது 1000 ரூபா இருந்தாலும் சரி 500 ரூபா இருந்தாலும் சரி, அதை போய் கடைசி பேமெண்ட் மட்டும் குளிகை நேரத்துல கொடுத்துடக்கூடாது. பெரிய அமௌண்டா இருக்கு, 1 லட்சம் இருந்தாலும் சரி 10 லட்சம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்க வந்து குளிகை நேரத்துல கொடுத்துட்டு வர 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 உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு, நீங்க கொடுத்துட்டு இருப்பீங்க. கடைசி பேமெண்ட் மட்டும் அது 5,000 இருந்தாலும் சரி 1000 இருந்தாலும் அதை மட்டும் குளிகை நேரத்துல கொடுக்காதீங்க. ஏன்னா கொடுத்துட்டீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதை மட்டும் குளிகை நேரத்துல கொடுக்க கூடாது, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்ப நம்ம கும்பராசிக்கு டீப்பா அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்ப இவங்களுக்கு வந்து பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே முதல்ல என்னோட பரிகாரம்ங்கிறது குலதெய்வ வழிபாடு தான். உங்களுக்கு வந்து குலதெய்வியம்
குலதெய்வத்தை மிஞ்சின எந்த தெய்வம் கிடையாது. நவகிரகங்களே உங்களுக்கு வந்து இப்ப கும்பராசி 7 நாட்டு சனி பகவான் நடந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, அது உண்மைதான். அப்ப அந்த நவகிரகத்தோட தாக்கமும் கம்மியா வேண்டும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை நீங்க இறுக்கி பிடிச்சுக்கணும் சார். அதான் மெயின் பரிகாரமே. அந்த குலதெய்வத்தை வந்து எப்படி வழிபாடு பண்றதுன்னா, வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா தினைக்கு நீங்க வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா தினைக்கும் போங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சார் அப்படின்னா, ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தா மாதம் 2 முறை அமாவாசை, பௌர்ணமி இந்த காலகட்டத்துல போயிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். 2 3வது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம் சார் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த மாதிரி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போக முடியும்னா அந்த டைம்ல நீங்க வந்து பயன்படுத்துங்க. ஆனாலும் நீங்க தினைக்கும் உங்க வீட்டில இருந்து உங்களோட குலதெய்வம் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையை நோக்கி உங்க குலதெய்வத்தை மனதார ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. இப்ப வீட்டுல இருந்து வீட்டுல பண்ண முடியல, டக்குன்னு வண்டி எடுக்கிறீங்கன்னா, கார் எடுக்கிறீங்கன்னா காருக்குள்ளார உட்காந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. ஓகேங்களா? அல்லது 2 வீலர் எடுக்கிறீங்கன்னா அந்த திசையை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க. டெய்லி உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ண அந்த தெய்வம் உங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிரும். ஓகே, இப்ப சார் எங்களுக்கு குலதெய்வமே தெரியல, அடுத்த கேட்டகரி வருவாங்க நம்ம மக்கள். எங்க குலதெய்வமே இல்லை சார், முன்னோர்கள் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க சார், என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க சூரிய வழிபாடு பண்றது ரொம்ப 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 சிறப்பு. சூரிய வழிபாடு ஏன் சார் அப்படின்னா, சூரியன் வந்து உலகத்துக்கே காமனானவர். அவரோட ஒளி படாத இடமே கிடையாது. அப்போ உங்க குலதெய்வம் ஏதாவது ஒரு மூலையில இருக்கும். அந்த ஊர்ல அந்த சூரியனோட ஒளிக்கதிர் வந்து கண்டிப்பாக பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து பிரார்த்தனை பண்ண தினைக்கும் காலையில ஏஞ்சி குளிச்சுட்டு 6:10 இருந்து ஓகேங்களா 6:08க்கு மேல ஆரம்பிச்சு 6:51க்குள்ளார இந்த கேப்ல ஓகேங்களா, அல்லது 6:20க்கு நீங்க ஆரம்பிக்கணும், 6:51க்குள்ளார முடிக்கணும். இந்த இடைப்பட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளார நீங்க மாடியிலேயோ அல்லது உங்களுக்கு வீட்டுக்கு வாசல்லையோ எங்க உங்களுக்கு வந்து சூரிய ஒளிப்படுதோ குளிச்சுட்டு நீங்க அங்க போய் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. என்னோட குலதெய்வம் தெரியல, எங்க முன்னோர்கள் வந்து விட்டுட்டாங்க, அதனால என் குலதெய்வம் யாருங்கிறது எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடு, எனக்கு அடையாளம் காட்டு அப்படின்னு சொல்லி நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ சூரியன்கிட்ட போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சூரியனுக்கு வந்து தார வாக்கணும். ஓகேங்களா? நிறைய படத்துல அந்த காலத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? முனிவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னாடி தண்ணியை ஊத்தி கையில அப்படியே ஊத்திட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிட்டு என்னோட குலதெய்வம் யாருன்னு எங்களுக்கு தெரியல, எங்க முன்னோர்கள் சொல்லல, எங்களுக்கு தெரியல, நாங்க அந்த தெய்வத்தை கண்டுபிடிக்கணும், அது எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா தினைக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு வர 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 அந்த சூரிய பகவான் நிச்சயமாக உங்க குலதெய்வத்தை வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த கோயிலை வந்து ஃபாலோ பண்ணி போய்க்கணும். ஓகேங்களா? இது காமனானது. சரிங்க சார். அடுத்தது வந்து முக்கியமான கோயில் இருக்கா இந்த கும்ப ராசிக்கு இந்த ஆண்டுக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. அதாவது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற பட்டீஸ்வரர் சிவன் கோயில். ஓகேங்களா? பேருன்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல பட்டீஸ்வரர்ங்கிறது இருக்கு பேரூர்ல. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு போகக்கூடிய கோயில் அதுதான். ஓகேங்களா? கோயம்புத்தூர்ல வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தா சிறப்பு. அந்த கோயிலுக்கு போகணும், அர்ச்சனை பண்ண உடனே வந்தீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பொதுவா எந்த கோயிலுக்கு போனாலும் ஓகேங்களா மினிமம் ஒரு 1 hour அந்த கோயிலை வந்து இருக்கணும். அப்பதான் அந்த எனர்ஜி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பஸ் போக்குவரத்து வந்து ரொம்ப கம்மி. காலையில, மதியானம், நைட் இந்த மாதிரி தான் வரும். அப்ப நம்ம முன்னோர்கள் போகும்போது என்னன்னா கட்டீஸ்வரர் காட்டிட்டு போயிடுவாங்க கோயிலுக்கு. கோயிலே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்க நிறைய இடங்கள் இருக்கும், அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா தான் வருவாங்க. எல்லாம் ரிலேஷனோட தான் சேர்ந்து போவாங்க அந்த காலத்துல. ஒரு 40 ஆண்டுகளுக்குன்னா முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க டிராவல் அதிகமா நமக்கு வந்துருச்சு. வாகனத்தோட வசதி ஏற்பட்டனால நம்ம கோயிலுக்கு போறோம், தேங்காய் பழத்தை உடைக்கிறோம், கோயில வர கும்பல் அதிகமா இருக்கு, ஐயராலையும் ஒன்றும் பண்ண முடியல, அதனால நவருங்க நகருன்னு சொல்லி நம்மளை வந்து நகர்த்திடுறாங்க. அந்த சாமிட்டேந்து எனர்ஜி நமக்கு வரணும், ஆனா அது வரதே கிடையாது. ஓகேங்களா? அப்ப வரலன்னா என்ன அர்த்தம், அந்த சக்தி நம்ம வந்து இழந்துரும். ஏன்னா ஜோதிடம் பார்க்கும் போதே நமக்கு என்ன சொல்றோம், ஜோசியர் வந்து கடைசியா பரிகாரம்னு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்பாங்க. அந்த கோயிலுக்கு ஏன் போக சொல்றாங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு அந்த தெய்வத்தோட அருள் இருந்துச்சுன்னா நீங்க வெற்றியாளரா மாறக்கூடிய இதுதான் சார் அமைப்பு. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுதான் இந்த ராஜநிலை வந்து நம்பர் நீங்க மொபைல் நம்பர்ல கொண்டுட்டு வரும்போது அந்த தெய்வத்தோட சக்தியை தான் நாங்க வந்து வச்சு கொடுக்குறோம் இந்த ராஜநிலை எண்களை பொறுத்த வரைக்கும். அப்போ உங்க ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டமான எண்ணு, மொபைல் நம்பரு, அதுல வந்து ஏடிஎம் நம்பர், இது மாதிரி நிறைய அதுல நாங்க வந்து வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? புதுசா பார்க்கக்கூடிய வியூஸ் இந்த ராஜநிலை டிவில வந்து பாருங்க, நிறைய அதுல வந்து இந்த மாதிரி தகவல்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த நம்பரை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டாலும் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டாவே நீங்க கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலும் அடுத்தது இந்த போன் நீங்க ஏக்க 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 அது மூலம் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து நிச்சயமா கிடைக்கும்.
ரொம்ப அற்புதமான ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியை பத்தி கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். இந்த பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறேன். அது இல்லாம மாணவர்கள், அரசியல், திருமணம், வேலைவாய்ப்பை பத்தி கொஞ்சம் தெளிவா பேசியிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துங்க. ஏன்னா யூடியூப்ல இது வரும்போது நீங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி எழுதி வச்சுங்க. இதெல்லாம் நடக்குதான்னு பாருங்க. நிச்சயமாக நடக்கும். 100% வந்து கண்டிப்பா நடக்கும். 90% ஏப்ரலுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. அதிகபட்சம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏப்ரல் மாசத்துல புது வருஷம் பிறக்கும். அப்ப அதுக்கு சில பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? இந்த அற்புதமான வாய்ப்பை அடியேனுக்கு கொடுத்து உங்களை வந்து சந்திச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஐயாக்கும், ராஜநிலை டிவி நிறுவனத்திற்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.